ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரைனிங்கோட 2வது பார்ட் என்னென்னா, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருந்தோம். நம்ம வலைக்கூண்டில் போட்டு காய்ச்சல் போடணும், அதுக்கப்புறமா பறத்தி இறக்கணும், ஒரு 4 சுற்றுலேயே இறக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பறக்க விட்ருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூண்டு திறக்கல, ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. வெளியே வந்துட்டு எந்த புறாக்களும், வெட்டு புறாக்கள் எதுவுமே வெளியே விடலை. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நமக்கு பறந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வெட்டை திறந்து வெளியே விடுறோம். ஒரு 10-15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வெட்டு புறாக்களெல்லாம் வெளியே விட்டுருக்கோம். ஒரு கொஞ்சம் 10 போல் புறாக்களை வெளியே விட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு புறாக்களாக வந்து உட்கார ஆரம்பிக்கும். நம்ம சிரமப்பட வேண்டாம், அதுவே வந்து உட்கார ஆரம்பிக்கும். ஸோ இப்போது புறாக்கள் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து உட்கார ஆரம்பித்தாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியலாக நான் சொன்ன அந்த மெத்தடில் பண்ணும்போது புறா அதிகமான ஹைட்டுக்கு போகாது. இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் அந்த மாதிரி பண்ணும்போது புறா அதிக ஹைட்டில் ஏறி பறக்காது. கொஞ்சம் வீட்டை சுற்றி தாழ்ந்து பறந்து வந்து வரிசையாக ஈஸியாக வந்து உட்காரும். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொரு புறாக்களாக உட்கார்ந்துட்டுருக்குது. இது வந்துட்டு ரொம்ப ஈஸியானது. நம்ம புறாக்கள் வந்து தவறாமல் நம்மளுடைய வீட்டில் வந்து உட்கார்ந்துரும். இது மட்டும் இல்லை, இது வந்துட்டு நம்ம தொடர்ந்து ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் இந்த மாதிரியே பண்ணலாம். புறாக்கள் நம்ம பறக்க விட்டு ஒரு 5-10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு அப்புறமா கூண்டு திறந்து இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.